கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் வசனம் 22. தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். தேவன் ராகேலை நினைத்தருளினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் நம்மை நினைக்கின்ற கடவுள், நம்மை நினைவில் வைத்து கொள்ளுகிற கடவுள். எப்பொழுதுமே அவருடைய நினைவிலே நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் ஒரு இமைப்பொழுது கூட மறந்துவிடக்கூடாது. வாழ்க்கையில் கவலைகளும் வேதனைகளும் போராட்டங்களும் நம்மை தாக்கும் பொழுது நாம் ஏன் இந்த உலகத்தில் மிகவும் வாழ்க்கையை நொந்து கொள்ளுகிறவர்களாகவும் கசந்து கொள்கிறவர்களாகவும் ஏன் இந்த வாழ்க்கை என்று கேள்வி கேட்கிறவர்களாகவும் இருக்கிறோம் என்றால், என்னை நினைப்பதற்கு, என்னை புரிந்து கொள்வதற்கு, என் பக்கத்தில் நின்று நீ பயப்படாதே என்று சொல்வதற்கு, அல்லது என் சூழ்நிலையை புரிந்து கொண்டு எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை என்கிறதான ஒரு எண்ணம் நமக்குள் வருவதினால்தான். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளால் எப்பொழுதும் நினைக்கப்படுகிறவர்கள். கடவுள் நம்மை எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருப்போமானால், இப்படிப்பட்டதான கவலைகள் வரும்பொழுது அல்லது நெருக்கடியான பாதையிலே நாம் பிரயாணம் செய்ய ஆரம்பிக்கின்ற அந்த காலகட்டங்களில் இந்த பாடுகள், இந்த கஷ்டங்கள் எனக்கு வந்தால் கூட இவைகளை குறித்து நான் ஒருபோதும் கவலைப்பட மாட்டேன். காரணம், என்னை அறிந்திருக்கின்ற கடவுள், என்னை நினைவில் வைத்திருக்கின்ற என்னுடைய ஆண்டவர் இப்பொழுது நான் கடந்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த பாதையை அறிந்திருக்கின்றார். இந்த பாதையில் அவர் என்னோடு கூட இருக்கின்றார். அவர் என்னை பலப்படுத்துவார், எனக்கு உதவி செய்வார். எல்லாவற்றுக்கும் மேலாக என் உணர்வுகளை புரிந்து கொண்டு என்னை தேற்றி வழிநடத்துவார் என்கிறதான விசுவாசம் நமக்குள்ளாக பிறக்கும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, ராகேலை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். ராகேல் பிள்ளை இல்லாதபடினாலே அவள் வாழ்க்கையிலே மிகவும் கண்ணீரோடு கூட அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் ராகேலை நினைத்தருளினார். ஆமென். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பாடுபடுகின்ற நேரங்களிலே, கஷ்டப்படுகின்ற நேரங்களிலே கடவுள் நம்மை நினைத்து நமக்கு செவி கொடுத்து நமக்கு உதவி செய்கின்ற ஒரு அற்புதமான ஆண்டவராக இருக்கின்றார். ஆகவே வாழ்க்கையில் பயப்படவோ வீணாக எனக்கு யாருமே இல்லையே என்று நினைக்க வேண்டிய அவசியமில்லை. ஒருவேளை நீங்கள் நம்பின மனிதர்கள், அல்லது நீங்கள் எதிர்பார்த்த மனிதர்கள், அல்லது நீங்கள் யாரை உங்களுக்கு தஞ்சமாக நீங்கள் நினைத்திருந்தீர்களோ அவர்கள் ஒருவேளை உங்களை கைவிட்டிருக்கலாம், உங்களை மறந்து இருக்கலாம், உங்களை விட்டு தூர போயிருக்கலாம். ஆனால் உங்களுக்காக தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்த ஆண்டவர், உங்களை உருவாக்கின ஆண்டவர், தம்முடைய சாயலில் உருவாக்கி உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே உங்களுக்கென்று எல்லா விதமான நன்மைகளையும் முன்குறித்து வைத்திருக்கின்ற கடவுள் ஒரு நாளும் உங்களை மறந்துவிடவே மாட்டார். அதை உணர்த்துவதற்காக அநேக வேத வசனங்கள் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அதிலே குறிப்பாக நம் அனைவருக்கும் தெரிந்த வசனம் என்ன? உங்களை உள்ளம் கையிலே நான் வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன வசனம். ஆம், நம்மை அவர் உள்ளங்கையிலே வரைந்திருக்கின்றார். எப்பொழுதுமே நாம் அவருடைய கண்களுக்கு முன்பதாக இருந்து கொண்டே இருக்கின்றோம், அவருடைய பார்வையில் இருக்கின்றோம். தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் அவர் சொல்லுவார், ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன்?
ஆண்டவரே, நீர் இல்லாத இடம் என்று எங்கே இருக்கிறது ஆண்டவரே? அல்லது நீர் என்னை பாராத இடம் என்று எங்கே இருக்கிறது? எப்பொழுதுமே நான் உம்முடைய பார்வையில் இருக்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீர் என்னை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது என்னை எப்படி உம்மால் மறந்துவிட முடியும் ஆண்டவரே? ஆகவேதான் கடவுள் என்னை நினைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறீர் என்று தாவீது அதை மிகவும் அழகாய் உணர்ந்திருந்தார். இந்த காலை நேரத்தில் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பிறரை பார்த்து இவர்களெல்லாம் என்னை மறந்து விட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற நீங்கள் இப்பொழுது சொல்லுங்கள், யார் என்னை மறந்தாலும் என்னுடைய ஆண்டவர் என்னை மறக்கவில்லை. அவர் ராகேலை நினைத்தருளின் வண்ணமாக என் நிந்தையின் நேரத்தில், என் பாடுகளின் நேரத்தில், என் அவமானத்தின் நேரத்தில், என் தேவைகளின் நேரத்தில், இந்த பிரச்சனை நேரத்தில் அவர் என்னை நினைத்து கொண்டிருக்கின்றார். எனக்காக பரிதபிக்கின்றார். எனக்காக உதவி செய்யும்படியாய் அவர் ஏற்கனவே எனக்கு எல்லா நன்மைகளையும் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார் என்று சொல்லுங்கள். ஆம், ஏற்ற நேரத்தில் கடவுள் அனுப்புகின்ற நன்மைகள் இருக்கிறதே, அது அவ்வளவு மேன்மையானதாக இருக்கும். அவர் உங்களை சகல விதமான துன்பங்களிலே இருந்து, போராட்டங்களிலே இருந்து, கஷ்டங்களிலே இருந்து, நெருக்கடியிலே இருந்து, வியாதியிலே இருந்து, ஆபத்திலே இருந்து உங்களை விடுவிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதக்காரன் சொல்லுவான் அல்லவா? 115ஆம் சங்கீதத்தில். ஆம், நம்முடைய கடவுள் எப்பொழுதும் நம்மை நினைத்திருக்கிற கடவுள். ராகேலை நினைத்தார். ஆண்டவருடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்தார். அவர் கர்ப்பம் தரிக்கும்படி கடவுள் உதவி செய்தார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அந்த கண்ணீர் மறைந்து விட்டது, துக்கம் மறைந்து விட்டது. நான் மற்றவர்களால் பிள்ளை இல்லாதிருக்கின்ற ஒரே காரணத்தினால் என்னை அவமானப்படுத்துகிறார்கள், எள்ளி நகையாடுகிறார்கள், எல்லாரும் என்னை வெறுத்து ஒதுக்குகிறார்கள், என்னை ஒரு சாபத்தின் அடையாளமாய் பார்க்கிறார்கள் என்று தனக்குள்ளாக அப்படியே அழுது கண்ணீர் வடித்து கொண்டிருந்த அந்த ராகேல், அவர் நினைத்தருளி கடவுள் அவரை ஆசீர்வதித்த பின்பு ஆண்டவரை துதித்து பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையை செய்வார். செபிக்கலாமா? அன்பு நிறைந்த ஆண்டவரே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராகேலை நினைத்தருளின கடவுள் தாவீது சொல்லுகிற வண்ணமாய் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே எப்பொழுதுமே உம்முடைய நினைவில் எங்களை வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் மறந்தால் இந்த ஆபத்து நிறைந்த உலகத்தில் எங்களுடைய வாழ்க்கை என்னவாகும் என்று சொல்லி நாங்கள் நினைத்தே பார்க்க முடியாத ஆண்டவரே, ஒரு இமைப்பொழுது நீர் கைவிட்டால் கூட ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை கர்த்தாவே ஆண்டவரே சிதறிவிடும் ஆண்டவரே. ஆனால் நீர் அவ்வளவு கர்த்தாவே ஆண்டவரை கூர்ந்து கவனித்து எங்களை ஒவ்வொரு இமைப்பொழுது நீர் வழி நடத்தி கொண்டு வருவதற்காய் தோத்திரம். தாழ்த்தி தம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிற ஐயா, எங்களை தொடர்ந்து வழிநடத்தும், பலப்படுத்தும், அற்புதங்களை செய்யும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.